இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், நீங்கள் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானான்னு சொல்லிதான் நாம் பல காரியங்களை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், மீட்கப்படும் நாளுக்கு நாம் பங்கு பெற வேண்டும். அதாவது அந்த கல்யாண விருந்துக்குள் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால், அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே நாம் வாழும் அந்த வாழ்க்கையை பொறுத்து தான், நம்முடைய கிரியைகள் பொறுத்து தான் நாங்கள் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானான்னு சொல்லி நிர்ணயிக்கப்படும். அப்போ இதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி நாம் அந்த விருந்து நாங்கள் பங்கு பெற முடியும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். எப்படி நாங்கள் பாத்திரவானாய் மாறுவது? முதலாவது நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். அதாங்க பார்க்கிறோம். அப்போ நாம் அவருக்கு சிஷ்யனாக இருக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் நாம் போக வேண்டும் என்றால், முதலாக சொல்லப்பட்டபடி பாருங்க, தகப்பனையும் தாயை அந்த காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். அதாவது நபரை அல்ல, அந்த காரியங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு வருகிற காரியங்களை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் முதலிடமாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு நாம் அவரை அன்பு கூற வேண்டும். எல்லாம் அன்பின் நிமித்தமாக நாம் செய்ய வேண்டும். அப்போ யார் மீது அன்பாக இருக்கிறோமோ அவங்க சொல்வதை தான் நம்ம கேட்போம். அதான் வேதம் சொல்லுகிறது. பிதாவை சித்தம் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லி இயேசு பிதாவை சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாக இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அவர் அதில் கவனமாக இருந்தார். பல பேர் பல ஐடியாக்கள் சொல்லலாம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா? அவருடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லி அவர் தலையை சாய்த்தாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் சிலுவையிலே. அப்போ அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது அவருடைய சித்தத்தை செய்யாதபடி வருகிற தடைகளை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். அந்த நபர்களை அல்ல, அந்த தடைகளை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம், அது சொல்லப்பட்டிருக்கு, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம், அந்த காரியங்களை அதனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு நபர்கள் வரலாம். பல பேரை சத்துரு அனுப்புவான். சில நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில பேர் கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு சில ஆலோசனை சொல்வார்கள். சில ஐடியாக்களை தருவார்கள். ஸோ அதெல்லாம் அவங்க நபர்களை நாங்கள் வெறுத்துப்பதில்லை. அந்த காரியங்கள், அவங்க கொடுக்குற ஐடியாக்கள் அப்படிப்பட்டதை இதனுடைய சித்தத்தை செய்யாதபடி வருகிற காரியங்களைத்தான் நாம் வெறுத்து தள்ள வேண்டும். ரெண்டாவது தன் ஜீவனை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இங்க நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இந்த காரியத்தை கவனமா இருக்க வேண்டும். தன் ஜீவனை வெறுப்பது என்ன அர்த்தம்? தன் ஜீவனை வெறுப்பது பாருங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 நாங்க பார்க்கும்போது அங்கே விவரமாக எழுதியிருக்கிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தன் ஜீவனை வெறுக்க வேண்டும். அது என்ன அர்த்தம் என்றால், முதலாவது தன்னைத்தான் வெறுப்பது தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப யாரு தங்களை தாங்களே வெறுக்கிறார்களோ அவர்கள் அனுதினமும் தங்களுடைய சிலுவையை எடுத்து இயேசுவை பின்பற்ற முடியும். அப்ப நான் தங்களை தாங்களே அவர்கள் வெறுக்காவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் சிலுவை, அதாவது தங்களுடைய சிலுவையை சுமந்து இயேசுவை அவர்கள் பின்பற்ற முடியாது. தன்னைத்தானே எதிலே வெறுப்பது, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார் தன்னைத்தானே வெறுப்பதுன்னு சொல்லி. அப்ப தன்னைத்தானே எதில் நாங்கள் வெறுக்க வேண்டும், அந்த காரியத்தை தியானிப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்னு சொல்லி நாங்கள் நேபுகாத் நேச்சாரை குறித்து இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதல் பார்த்தீங்கன்னா எதில் நாங்கள் வெறுக்க வேண்டும் என்றால், தன்னைத்தானே எதிலே வெறுக்க வேண்டும் என்றால் பெருமை, அகந்தை, இந்த காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையத்தான் நம்மை நாமே வெறுப்பது. இன்றைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு, வேலை, ஊழியம், பணம், குடும்ப பின்னணி, டேலண்ட், இப்படி தங்களுடைய தகுதிகளை குறித்து பெருமை பாராட்டுவார்கள்.
அப்ப அதை பல பேருக்கு இருக்கிறது. ஆனா சில பேர் வெளியே காட்ட மாட்டார்கள். சில பேர் சொல்வார்கள், அதுக்கு பாருங்க, அதை முடிய சொல்லுவாங்க, எல்லாம் கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லி அதை முடித்து விடுவார்கள். ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சொல்லப்பட்டபடி பெருமை, அகந்தை இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு சிந்தனை இந்த காரியங்கள். ஏண்டா பிசாசும் பெருமை உள்ளவனா இருந்தான். பாருங்க, அந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாங்க பார்க்கக்கூடிய விதமா இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று என்று சொல்லி அங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பிசாசுடைய குணம் பார்த்தீங்கன்னா மேட்டுமை, அகந்தை, பெருமை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசுடைய ஒரு குணம் தான் அந்த இது. அப்ப அதே இந்த காரியம் தான் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாருக்கு வந்தது. அப்ப நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் ஒரு பாடத்தை கற்பித்தார். அதுக்கு பிறகு அவர் ஃபுல்லா மாறிட்டார். அவர் அதைங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப நான் கவனமா இருக்க வேண்டும் என்ற வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எதிர்த்து நிற்பார் என்று சொல்லி. அப்ப எந்த விஷயத்தை நாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் இருக்கும் வரைக்கும் இவர்கள் சிலுவை சுமக்க தகுதி இல்லாதவர்களா இருப்பார்கள். அப்ப நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொல்லுகிறார்? தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அப்ப அது என்ன அர்த்தம் என்றால், தன்னைத்தான் எதிலே பாருங்க வெறுக்க வேண்டும் என்றால் பெருமை, அகந்தை, இந்த காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும். அதான் அப்படி நாம் வெறுக்காவிட்டால் கர்த்தர் நமக்கு எதிராக எழும்புவார். அவர் நமக்கு எதிரியாக வருவார். அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்கு எதிராக வந்தா என்ன ஒரு காரியம் என்று சொல்லி அதை வாசிக்க விரும்புகிற 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. அப்ப தேவன் நமக்கு எதிர்த்து நின்றால் நாம பிழைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. பாருங்க, எசாயா தேவனுடைய மகிமை கண்டப்போ ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறார். ஏண்டா நான் ஆண்டவரை பார்த்துட்டு ஐயோ நான் நாசமா போய்விடுவேன்னு சொல்லி பாருங்க. அப்ப அவர் சொல்லுகிறார் அதமானேன் என்று சொல்லி. ஏண்டா பாருங்க, அப்ப கர்த்தர் நமக்கு எதிராக வந்தால் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமென்று. அப்ப யாருக்கு அவன் எதிராக இருக்கிறாராம் பார்க்க சொல்லும் போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். முதலாவது அதனுடைய சித்தத்தை செய்யாதபடி வருகிற காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். எந்த நபர் மூலமா வருகிறதோ, என்ன ஆலோசனையோ அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது அவங்க சுயமாக சொல்லுகிறாங்கன்னு சொல்லி நாம் பகுத்தறிய வேண்டும். அதான் ஆவியானவர் நமக்கு தேவை. ஏதோ வரங்களுக்கு மாத்திரம் அல்ல, அந்நிய பாஷை பேசுவதற்காக ஆவியானவர் அல்ல, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஆவியானவர் நமக்கு தேவை. அதான் ஒவ்வொரு நாள் ஆவியா நம்மை நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் ஆவியிலே நிறைந்து காணப்பட வேண்டும். இந்த இயேசு அப்படித்தான் இருந்தால் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் என்று சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவரை நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால் தான் இப்படிப்பட்ட காரியங்களாம் வெறுக்க முடியும். அப்ப இந்த பெருமை, இந்த அகந்தை எல்லாத்தையும் நாம் வெறுக்காவிட்டால் இயேசுவின் இயேசு சொன்ன மாதிரி என்னுடைய சிலுவையை நாம் சுமந்து அவருக்கு பின் செல்ல முடியாது. அதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்ன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்ப இயேசுவின் சிந்தையை இங்க நாங்க பார்க்கக்கூடிய விதமா இருக்கிறது. அதான் சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருள் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்ப இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த சிந்தை வராதபடிக்குத்தான் பிசாசு என்ன செய்கிறான் என்றால் நமக்கு அந்த பெருமையை கொண்டு வருகிறான், நமக்கு அந்த அகந்தையை கொண்டு வருகிறான். எப்ப இது யாட்டு சிந்தை? பிசாசின் சிந்தை. அதான் நாங்க பார்க்கிறோம், அவனுடைய இருதய மேற்றுமை கொண்டதுன்னு சொல்லி. அப்ப இயேசுவின் சிந்தை என்ன? தாழ்மையா இருப்பது. அதான் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அவர் இந்த தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும் வரைக்கும்
மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப இன்றைக்கு யாட்டு சிந்தை நமக்கு இருக்கிறது? பிசாசு சிந்தை இருக்கிறதா? அந்த பெருமை அகந்தை இருக்கிறதா? அல்லது கர்த்தருடைய சிந்தை இருக்கிறதா? இயேசுவின் சிந்தை. நாம தாழ்மையா இருக்கிறோமா? அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? மற்றவரோட நாம் கதைக்கும் போது எப்படி நாம் கதைக்கிறோம்? அப்ப எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நாம் பெருமையா நாம் இருக்கிறோமா? எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் சொன்னதை நீங்க செய்ய வேணும் என்று சொல்லி மற்றவர்களை நாங்க அதிகாரம் செலுத்துகிறோமா? அப்ப நான் கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, அவர் எப்படியாம் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். பாருங்க, அப்ப அவர் தேவனு சாயலா இருந்தவர், தேவனுடைய சாயல் அவர். அதான் பார்க்கிறோம், தேவனுடைய ரூபம் அவர். ஆனா மனுஷ சாயலை எடுத்து வந்தார், தம்மை தாழ்த்தினார். அப்ப அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி இங்கே நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அப்ப இன்றைக்கு நாம் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோம்? அப்ப நாம் பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? இங்க என்ன, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்ப இன்றைக்கு நமக்கு இருக்கிற வீடு, நம்முடைய படிப்பு, நம்முடைய வசதி, அதை குறித்து நாம் பெருமை பாராட்டி கதித்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறோம். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் பெருமை எண்ணி கொண்டிருக்கிறோம். நேபுகாத்நேச்சர் சொன்னது போல, நான் கட்டின மகா பாபிலோன். பாருங்க, அந்த சிந்தை, அந்த பெருமை, அந்த அகந்தை, அதான் அவனை தள்ளிவிட்டது. பாருங்க, அப்ப கவனமா இருக்க வேண்டும் நாம். அப்ப நாம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் விருந்தமா இருந்தால் எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமோ, பாருங்க, படிப்போ பணமோ பேரோ எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் இடறி விழுவார்கள். அத்தாங்க பார்க்கிறோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்று சொல்லி. யாரு நாங்கள்? தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனை மேன்மைப்படுத்துகிறவர்கள், தங்கள் வாழ்க்கையினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். அவர்கள் தான் எழுந்து நிற்பார்கள், எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். அப்ப இன்றைக்கு யாரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம்? நம்மை நாமே மேன்மைப்படுத்துகிறோமா? நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குகிறோமா? அந்த சவுல் ராஜா செய்தது போல தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான், கர்த்தருடைய வார்த்தை மீறினான். சாமுவேல் சொல்லுகிறார், ஆனா அதை குறித்து அவனுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும், என்னோடு சேர்ந்து வாரும், ஜனங்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும். ஐயோ, கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறிட்டேனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் செய்து விட்டேனே. அதை குறித்து அவனுக்கு எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லை, மனம் திரும்பவில்லை. ஆனா ஜனங்களுக்கு முன்பாக நீர் என்னை கனம் பண்ண வேண்டும், நான் ஒரு ராஜா, எனக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் செய்தேன். ஆனா நீ சொல்றீர் அதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி. ஆனா எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தினாலே அவனை நான் அமலேக்கியருடைய பொருட்களை நான் எடுத்தேன், அந்த ராஜாவை நான் காப்பாற்றினேன். பாருங்க, அப்ப அதிகாரம் இருக்குதான். ஆனா அதிகாரத்தை விட ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். அதான் அவன் சொன்ன, ஜனங்களுக்கு முன்பா என்னை கனம் பண்ணும். அப்ப நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப யாட்டு சிந்தை நமக்கு இருக்கிறது? இயேசுவின் சிந்தை இருக்கிறதா அல்லது பிசாசு சிந்தை இருக்கிறதா? பிசாசு சிந்தை என்ன? அகந்தையும் மேட்டிமை, அந்த பெருமை, அதான் அவனுடைய சிந்தை. இயேசு சிந்தை என்ன? அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அத்தான் அந்த சிந்தை. இன்னைக்கு நாம் எப்படி மக்களோடு பேசுகிறோம்? நமக்கு அதிகாரம் இருக்கு சொல்லி அவர்களோடு பேசுகிறோமா? அப்ப நாம் இதில் கவனமா இருக்க வேண்டும். பார்த்தா சொல்லப்படுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்போம் என்று சொல்லி. ஆகவே பெருமையாக கதைப்பதை நாம் குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஏண்டா இதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது. அப்ப அதான் முதல் பார்த்தோம், தன்னைத்தான் எதில் இருக்க வேணும் என்றால் அகந்தை, பெருமை, இந்த காரியத்தை நாம்
வெறுக்க வேண்டும். இரண்டாவது நாம் எதை வெறுக்க வேண்டும் என்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி இங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது காரியத்தை நான் பார்க்கும்போது என்னென்றால், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை நாம் வெறுக்க வேண்டும். முதலாவது பெருமை, அகந்தை, அதை நாம் வெறுக்க வேண்டும். அதான் தன்னைத்தானே வெறுப்பதுக்கு அந்த காரியம். இரண்டாவது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை நாம் வெறுக்க வேண்டும். பாருங்க, இப்ப இந்த எகிப்தில் பாருங்க, அவங்களோட அந்த எகிப்தி காலத்திலே பாருங்க பல காரியங்கள் இருந்தது. அவங்க பலதை அவங்க அனுபவிக்கக்கூடிய இருந்தது மோசையின் காலத்திலே. ஆனா பாத்தீங்கன்னா பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அப்ப எப்ப பாருங்க அந்த வெறுப்பு வருகிறது என்றால் பெரியவனான போது. அப்ப இன்றைக்கே நம்முடைய உலக வாழ்க்கையை வெறுக்க முடியல இல்லை என்றால், ஏன் நம்மை நாமே வெறுத்து என்னுடைய சிலுவையை எடுத்து ஏன் இயேசுவை பின்பற்ற முடியல என்றால், இன்றைக்கு அநேகர் வளரவில்லை, பெரியவனாகவில்லை. இந்த மோசே எப்ப வெறுக்க தொடங்கினார் என்றால், அவர் பெரியவனான போதுதான் பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. அப்ப இன்றைக்கு ஏன் உலகத்தை நாம் வெறுக்க முடியல என்றால், நாம் இன்னும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகளாய் இருக்கிறோம், இன்னும் பாலை குடித்து கொண்டிருக்கிறோம். பலமான ஆகாரத்தை உண்ண நமக்கு விருப்பம் இல்லை, பலமான ஆகாரத்தை புசிக்க விருப்பம் இல்லை என்ற பழக்கம் இல்லை. அப்ப பாலை குடித்து கொண்டு இருக்கிறபடியினால் அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளாய் இருக்கிறார்கள். அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. பாருங்க, குழந்தை கேட்ட பலன்தான் குழந்தைக்கு இருக்கும், வளர்ந்தவர்கள் கேட்ட பலன்தான் வளர்ந்தவர்களுக்கு இருக்கும். அப்ப அந்த பாருங்க, அது கிட்ட பலத்து கேட்டு விதமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். பாருங்க, குழந்தை எல்லாம் செய்ய முடியாது என்ற குழந்தைக்கு இன்னொரு உதவி தேவை. ஆனா வளர்ந்தவர்கள் அவர்களுக்கு உதவி தேவையில்லை, அவர்கள் தாங்களாவே செயல்பட முடியும். அதே போலத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் வளராவிட்டால், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு நாம் 20 வருஷம் இருக்கலாம், சபைக்கு நாம் தவறாமல் வரலாம். ஆனா நான் சபைக்கு நான் வளராமல் இருந்தால், குழந்தையாய் இருந்தால், பாருங்க அந்த குழந்தை காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்ப நம்முடைய ஜெபம் குழந்தைத்தனமாய் இருக்கும், நம்முடைய கிரியை குழந்தைத்தனமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு குழந்தை கேட்டு விதமாய்த்தான் இருக்கும். அப்ப அந்த காரியத்திலிருந்து நாம் வெளியில வர வேண்டும், நாம் வளர வேண்டும், நாம் கடந்து போக வேண்டும். அப்ப நாம் அந்த வளராவிட்டால் உலகத்தை நாம் வெறுக்க மாட்டோம், உலக சிற்றின்மைகளை வெறுக்க மாட்டோம், அந்த உலக காரியங்களை நாம் பிடித்து கொண்டு இருப்போம். பாருங்க, ஒரு குழந்தை ஏதாவது தனக்கு விருப்பமா இருந்தால் அதை அப்படியே கட்டி பிடித்து கொண்டு கொடுக்காதது, அது என்னுடையதுன்னு சொல்லி கொண்டிருக்கும். அதான் குழந்தையின் சுவாபம். அது மற்றவங்களுக்கு கொடுக்காது, தனக்குன்னு எடுத்துக்கொள்ளும். அப்ப இன்றைக்கு நாம் அப்படித்தான் இருக்கிறோம், குழந்தைகளா இருக்கிறோம், வளரவில்லை. ரட்சிக்கப்பட்டு ஆண்டுகள் இருக்குதான். ஆனா பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகரா இருக்கிற வேண்டிய நீங்கள் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. அப்ப காலத்தை பார்த்தா போதகராய் வளர்ந்திருக்க வேண்டும், வளர்ச்சி வந்திருக்க வேண்டும். ஆனா இன்னும் குழந்தைகளா இருக்கிறோம், இன்னும் பாலை குடித்து கொண்டிருக்கிறோம். அதான் பழகி போயிட்டு இன்றைக்கு பாலை குடித்து குடித்து பலமான ஆகாரத்திலே பழக்கம் இல்லை. ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம், எப்ப மோசேயை பார்த்தீங்கன்னா வெறுத்த தொடங்கினாராம், அவர் பெரியவனான போது. பாருங்க, அழகாக இருக்கு. பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. அப்ப அந்த வெறுப்பு எப்படி இருக்காம்? 25ஆம் வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அப்ப அந்த வெறுக்கிறது எப்படி இருக்காம்? அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். அந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம் எல்லாம், அதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கிறது. உலக ரீதியாக பாருங்க, அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்க, அதான் அதுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்கள். உலக காரியங்கள் பின்னால் போய்கொண்டே அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறது. அப்ப நாம் வளர்ந்தால்தான் சொல்லப்பட்டபடி அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் பாருங்க, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு.
அப்பதான் நான் தெரிந்து கொள்ளுகிறோம், எனக்கு உலகமா அல்லது எனக்கு தேவனா, எனக்கு யார் முக்கியம், எதற்காக நான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அப்ப நான் குழந்தையா இருந்தால் உலக சந்தோஷத்தை தான், அதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்கும். உலக காரியத்திலே, பணத்திலே, சில பேர் பணம் வச்சிருப்பது சந்தோஷம். பாருங்க, யூதாசை போல அந்த பணப்பையை சுமந்து கொண்டு போவதே அவனுக்கு ஒரு சந்தோஷம். அன்றைக்கு பாருங்க, பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு சந்தோஷம் சில பேருக்கு. இவ்வளவு பணம் எனக்கு இருக்கு, என்னுடைய வருமானம் தெரியுமா உங்களுக்கு, என்னோட வருமானம் இந்த அளவுக்கு இருக்கு, என்ன எல்லாரையும் விட எந்த வருமானம் தான் கூட, அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. உங்களுக்கு தெரியுமா என்ன படிப்பு படித்திருக்கிறேன்னு சொல்லி, இந்த படிப்பு உலகத்துல எங்க போனாலும் நல்லா சம்பாதிக்கலாம், அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நல்ல படிப்பு நான் படித்திருக்கிறேன். அப்ப என்னண்டா, அவங்க இன்னும் வளர இல்லை. ஏன்னா அவங்களுடைய சந்தோஷம் எங்க இருக்குன்னா அந்த உலக காரியங்களில் இருக்கிறது. அந்த உலகத்தை பிடித்து கொண்டு சந்தோஷத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எப்ப நான் பெரியவனாய் வருகிறேனோ, அந்த உலக காரியங்கள் எல்லாம் எனக்கு அனித்தியமான காரியங்கள், அதெல்லாம் எனக்கு பிரயோஜனமற்ற காரியங்கள். அதான் நாங்க பார்க்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அப்பதான் பாத்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களோடு, அதாவது தேவனுடைய காரியத்துக்காக நாம் துன்பத்தை அனுபவிப்போம். பாருங்க, பவுல் துன்பத்தை அனுபவித்தார் என்ற கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக. அதான் நாங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக அவர் பாடுகளை சகித்தார். அப்ப அது நாம் வளர்ந்தால்தான் கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்க முடியும். கிறிஸ்துவும் பாடி சகித்தார் தான் பார்க்கிறோம். அப்ப அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். பாருங்க, அடுத்தது இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து, அப்ப அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்குமா, இனி வரும் பலன் மேல். அதான் மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:1 மறக்காதீங்க. 3:1-2 வாசிச்சீங்கன்னா சொல்லப்படுகிறது, பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். பாருங்க, அப்ப அதெல்லாம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட சிந்தை யாருக்கு வரும் என்றால், வளர்ந்தவர் பெரியவனான போது மோசே, சின்னவனா இருக்கும் போது, குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சிந்தை வரவில்லை. அப்ப அவருக்கு சிந்தை தான் பார்வோனி குமார்த்தின் மகன், அந்த சிந்தை இருந்தது. ஆனா பெரியவனான போது, நான் உலகத்தான் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நான் தேவனுடையவன். அப்ப அதான் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்ப நான் குழந்தையா இருந்தால் பூமிக்குரியவைகளை தான் நான் தேடுவேன், மேலானவைகளை தேட மாட்டேன். அது எனக்கு முக்கியமா இருக்காது. ஆனா இப்ப நான் குழந்தையில இருந்து நான் வளர்ந்து வருகிறேனோ, பெரியவன் ஆகிறேனோ, அப்பதான் ஒரு மாற்றம் உண்டாகும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் மேலானவைகளை தேடுவார்கள். அதான் சொல்லப்படும், இனி வரும் பலமேல் நோக்கமாய் இருந்து. பாருங்க, எகிப்தில் உள்ள பொக்குஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணி. இன்னைக்கு நாம் எதை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறோம்? படிப்பு நாம் பாக்கியம் என்று எண்ணுகிறோம். பொக்கிஷங்கள், வருமானங்கள், படிப்பு, பணம், பெயர், புகழ், வீடு, வாசல், வசதி, அதெல்லாம் பொக்கிஷமா நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் பொக்கிஷமாக எனக்கு அநேகருக்கு இல்லை. பாருங்க, அதான் சொல்லப்படுகிறது. அப்ப இது எப்ப இதெல்லாம் வரும் என்றால், மோசே பெரியவனான போது, அப்பதான் அந்த வெறுப்பு வருகிறது. இன்றைக்கு உலகத்தை வெறுக்க முடியலையா உங்களால? நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, நீங்க வளரல, இன்னும் நீங்க பாலை குடித்து கொண்டு திருப்தியா இருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆண்டவர், கிழமை நாட்கள் உலக காரியங்கள். அப்ப அதிலே உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, வருஷங்களும் கடந்து போய்கொண்டிருக்கிறது. பாருங்க, நீங்க ஆயத்தப்பட முடியாதபடி இருக்கிறது. அதங்க பார்க்கிறோம் இதிலே. அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுகிறது? ஏன் இவைகளை வெறுக்க வேண்டும் என்றால், இனி வரும் பலமேல் நோக்கமாய் இருக்கிறதுக்காக. அதான் பாருங்க, 11ஆம் அதிகாரம், எபிரேயர் அதே 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாம் பற்றி சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்தபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் தான் கானான் தேசத்தை. ஆனா அந்த தேசத்துல அவன் எப்படி இருந்தாராம்? பரதேசியை போல.
அந்நியனை போல இருந்தாராம். இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா காயினை போல நாம் பட்டணத்தை கட்டி அதுக்கு நாம் பேரை நாம் வைக்கிறான். நம்ம காயின் தண்ட பேரை அந்த பட்டணத்துக்கு வைக்கிறான். இன்றைக்கு நான் அநேகர் அப்படித்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் செட்டில் ஆகிறது கேட்ட விதமாக தான் அநேகருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அதான் பாருங்க, அது ஆபிரகாமுக்கு தெரிந்தது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். ஆனா அவர் அங்க எப்படி இருந்தாராம்? கூடாரத்திலே குடியிருந்தார். எப்படி இருந்தாராம் பாருங்க, வடியா சொல்லப்படுகிறது, அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. பரதேசின்னா யாரு? அவனுக்கு எடுக்கிற இடம் இல்லை, உடைய கடந்து போய் கொண்டிருப்பாங்க. அத்தானா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இங்க இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இங்க இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு பரதேசியை போல அவர் இருந்தார் ஆபிரகாம். இந்த எதுக்காக காத்திருந்தாராம்? 10ஆம் வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப பூமியில இருக்கிறது அஸ்திபாரம் இல்லாத பூமி தொங்கிக் கொண்டிருக்கு, இதுக்கு அஸ்திபாரம் இல்லை. ஆனா பரலோகத்திலே பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் உள்ள நகரம் அது. பரலோகம் வந்து அஸ்திபாரம் உள்ள நகரம், அந்த வெளிப்படுத்த எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப அதுதான் முக்கியம். அப்ப அதுக்காகத்தான் நாம் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தை அதற்காகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய கிரியை அதற்காகத்தான் இருக்க வேண்டும். அதான் பாருங்க செய்தியின் தலையங்கம். நாம் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானா, எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது பாருங்க. இதெல்லாம் நாம் சிந்திப்பதில்லை. இதோ நாம் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், ஊழியம் செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். ஸோ இதெல்லாம் நாம் செய்கிறபடியா நாம் பரலோகம் போயிடலாம், நித்திய ஜீவன் போயிடலாம்னு சொல்லி இன்னைக்கு நாம் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி போக முடியாது. பரலோகம் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது பல காரியம். அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், பரலோகம் நம்மிடத்து பல காரியங்கள் எதிர்பார்க்கிறது. அதன்படிதான் அந்த நம்முடைய கிரியை இருக்கான்னு பார்க்கிறது. பார்த்துதான் நான் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கூட்டம் கைவிடப்படுகிறது. அப்ப யாரு கைவிடுற கூட்டம்னு நாங்க பார்க்கிறோம். இதுல குழந்தையா இருக்கிறவர்கள், உலகத்தை வெறுக்காதவர்கள், பெருமை உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், மேலான காரியத்தை தேடாதவர்கள், பாருங்க இதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டு வாரோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடையில் அதிக பாக்கியம் என்று என்ன, அதான் நாங்க பார்க்கிறோம். ஏன் இவைகளை நாம் வெறுக்க வேண்டும் என்று தான் பார்க்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பாடுகளை அதிக பாக்கியம் என்று என்ன வேண்டும், அதான் பவுல் அவன் சொன்னார். பாருங்க, அத்தன் மோசே பார்த்தீங்கன்னா எப்படி அவர் பெரியவன் ஆன போது படிப்படியாக எல்லாத்தையும் அவர் வெறுத்து பாருங்க தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க அவர் தெரிந்து கொள்கிறார். இன்னைக்கு இதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கிறேன். அப்ப அந்த காரியம் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் கிறிஸ்துவனுடைய கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமி உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப மோசே பார்த்தீங்கன்னா அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்தார். அதான் நாங்க பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன செய்யணும் என்றால், உண்மையா நாம் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாருங்க அவரோடு மரித்து உண்மையா நாம் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாச வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவங்களை தேடுங்கள். அப்ப அதை தான் நாம் தேட வேண்டும். அஸ்திபாரம் உள்ள நகரம், அதை நாம் தேட வேண்டும். பாருங்க, அடுத்து பூமி உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்ப எதை நாம் தேடுகிறோம், எதை நாம் நாடுகிறோம்? அப்ப நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இந்த காரியங்களை. அதான் பார்க்கிறோம். முதல் காரியம் எதை நாம் வெறுக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அப்ப எதில் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும்? முதலாவது பெருமை அகந்தை, அதை நாம் வெறுக்க வேண்டும். 2வது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுக்க வேண்டும். ஸோ 3வது அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.